ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைட் ஃபியூச்சர் சேனல். இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன வீடியோ பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கோர்ஸ்க்கான டாப் 10 காலேஜஸ் பார்த்தோம். அதாவது NRF ரேங்க் படி தமிழ்நாட்டுக்குள்ள NRF ரேங்க் படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ் லிஸ்ட் பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டாப் 15 குள்ள என்னென்ன காலேஜஸ் இருக்கு, அந்த காலேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரேங்க் படி பார்த்தீங்கன்னா எவ்வளவு பொசிஷன்ல என்னென்ன பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்கன்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் நீங்க இன்ஜினியர் அட்மிஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்கக்கூடிய காலேஜ் என்ன அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ்ல கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் சென்னையில லொகேட் இருக்கு. அண்ட் இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு லெவல்ல டாப் 1ல இருக்கக்கூடிய காலேஜ், இந்தியன் லெவல்லையும் உங்களுக்கு டாப் 1ல இருக்கக்கூடிய மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியன் லெவல்லையும் அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு லெவல்ல டாப் 1ல இருக்கக்கூடிய காலேஜ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ்னே சொல்லலாம். சரிங்களா? அண்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் செகண்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய காலேஜ் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளியில லொகேட் இருக்கு. இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு லெவல்ல 2வது இடத்துல இருக்கக்கூடிய காலேஜ், இந்தியன் லெவல்ல 9வது இடத்துல இருக்கக்கூடிய காலேஜ். அடுத்தது உங்களுக்கு SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் சென்னையில லொகேட் இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு தமிழ்நாடு லெவல்ல இந்த காலேஜ் 3வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ், இந்தியன் லெவல்ல 14வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் வெள்ளூர்ல லொகேட் இருக்கு. உங்களுக்கு தமிழ்நாடு லெவல்ல 4th லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ், அதாவது இந்தியன் லெவல்ல 16வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்திருக்காங்க. இது கவர்மெண்ட் காலேஜ் நோட் பண்ணிக்கோங்க. இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சென்னையில லொகேட் இருக்கு. அண்ட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் தமிழ்நாடு லெவல்ல 5th பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ், இந்தியன் லெவல்ல உங்களுக்கு 20வது ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். அடுத்ததான் உங்களுக்கு அமிர்த விஸ்வ வித்யாபீடம் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு லெவல்ல 6வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ், இந்தியன் லெவல்ல உங்களுக்கு 23வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். சோ ஓகேங்களா? இந்த காலேஜ் உங்களுக்கு கோயம்புத்தூர்ல லொகேட் இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்காங்க. அடுத்தது உங்களுக்கு டாப் 7ல என்ன காலேஜ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா கலசலிங்கம் அகாடமிக் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் உங்களுக்கு கிருஷ்ணன் கோயில்ல லொகேட் இருக்கு. இந்த காலேஜ் தமிழ்நாடு லெவல்ல 7th பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ், இந்தியன் லெவல்ல உங்களுக்கு 33வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் நோட் பண்ணிக்கோங்க. சண்முக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தஞ்சாவூர்ல லொகேட் இருக்கு. சரிங்களா? இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு லெவல்ல 8th பொசிஷன்ல இருக்கக்கூடிய காலேஜ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்தியன் லெவல்ல 40வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சவிதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் சென்னையில லொகேட் இருக்கு. இந்த காலேஜ் தமிழ்நாடு லெவல்ல 9வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ், இந்தியன் லெவல்ல 45வது இடத்துல இருக்கக்கூடிய. அடுத்தது உங்களுக்கு சிவசுப்ரமணிய நாடா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் உங்களுக்கு கலவக்கம்ல லொகேட் இருக்கு. இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு லெவல்ல உங்களுக்கு 10வது இடத்துல டாப் 10ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். சோ இந்தியன் லெவல்ல 47வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். NRF ரேங்க் படி 45வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருக்கீங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you for watching.